பலதரப்பட்ட சிந்தையில் நான் வந்திருக்கலாம், பலதரப்பட்ட எண்ணங்களில் நான் வந்திருக்கலாம், எண்ண ஓட்டங்களில். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய செய்தி ரொம்ப முக்கியமானது. இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட அவர் என்ன பேசணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ என்னுடைய உள்ளத்தில் பேசும் அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உடைய கிருபை விளங்குவதாக, உடைய வார்த்தை விளங்குவதாக, உடைய வெளிப்பாடு விளங்குவதாக. அதை எனக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கரத்தில் கொடுக்குறோம், கேட்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். ஓகே, எல்லாரும் சத்தமாக சொல்லலாமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சொல்லுங்க பாப்போம், எல்லாம் இன்னொரு சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் பேரை எழுப்ப வேண்டியிருக்கு, சரியா? சத்தமாக சொல்லுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் அப்படின்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இல்லையா? நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அவருடைய பிறப்பில் அவருக்கு வைக்கப்பட்ட அந்த நாமத்தில் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயருடைய அர்த்தமே என்ன அப்படின்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வார்த்தை எனக்கு அப்படியே எனக்கு ஹைலைட்டாக அதை பட்டு கொண்டே இருந்தது. நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சராசரியாக ஒரு சாதாரண மனிதனாக நீங்களும் நானும் வாழ்கிறோம். நம்மோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் ஒரு குடும்பம் அப்படிங்கிறதான ஒரு ஐக்கியத்தை நமக்காக அவர் கொடுத்துருக்கிறார். இந்த குடும்பம் அப்படிங்கிறது நீங்களும் நானும் உருவாக்கலை. கவனிக்கிறீங்களா? இந்த குடும்பம் அப்படிங்கிறதான அந்த அமைப்பை, இல்லையா, கணவன் மனைவி அப்படிங்கிறதான இந்த அமைப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா நம்முடைய கர்த்தராகி நம்மளை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தரே அதை என்ன பண்ணியிருக்கிறார்னா உருவாக்கி இருக்கிறார். உருவாக்குனது மட்டுமல்லாமல் அவர் சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது சொல்லுங்க நல்லது அல்ல. சரியா? இன்னைக்கு விசேஷமாக இன்னைக்கு எப்படி இருக்குன்னா போதனை, மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லது, சிங்கிளாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத பெருமையாக கொண்டாடுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, இல்லையா? கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா மனிதன் தனிமையாக இருப்பது, சிங்கிளாக இருப்பது நல்லது அல்ல. ஆமென் சொல்லுங்க. அவர் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லியிருந்தாலும் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும், இல்லையா? உள்ள அர்த்தங்கள், பல அர்த்தங்கள் அதில் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிதானா? இப்போ கவனிங்க, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஒரு குடும்ப அமைப்பை கர்த்தர் என்ன பண்ணினார்னா உண்டு பண்ணினார். ஒரு அழகான ஒரு குடும்ப அமைப்பை என்ன பண்ணினார்னா உண்டு பண்ணினார், இல்லையா? வசனம் விதமாக சொல்லுது, ஒண்டியாக இருக்கிறவனுக்கு ஐயோ, இல்லையா? நம்ம கீழே விழுந்தா கூட தூக்கி விட யாரும் இல்லையே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ தனியாக இருக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ கவனிங்க, அப்போ என்னோடு கூட இருக்கும்படியாக யாரையாவது ஒருத்தரை நான் சார்ந்து தான் இந்த பூமியில் வாழ வேண்டும், இல்லை? இதுதான் கர்த்தருடைய திட்டம், இல்லையா? இன்னைக்கு பிசாசு அதை எப்படி அப்படியே மாற்றிட்டான்னு சொன்னால், நான் தனியாக வாழ்ந்துருவேன், நான் இண்டிவிஜுவலாக வாழ்ந்துருவேன், எனக்குன்னு யாருமே வேண்டாம், என்னை சுற்றி எந்த உறவுகளும் வேண்டாம், என்னை சுற்றி எந்த நண்பர்களும் வேண்டாம், இல்லையா? எனக்கு திருமணம் வேண்டாம், மனைவி வேண்டாம், குடும்பங்கிற அமைப்புக்குள்ளேயே நான் போக விரும்பலை, நான் தனித்தேன வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்தாரோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த உலகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறவன் தான் பிசாசனுடைய வேலை. அப்படிதானா? அப்போது இந்த குடும்பம் அப்படிங்கிறதான இந்த அமைப்பே தேவையில்லை, இல்லையா? இண்டிபெண்ட்டாகவே நீங்கள் என்ன செய்யலாம்னா சம்பாதிக்கலாம், வாழ்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான ஒரு புதிய கலாச்சாரம் மிக வேகமாக, மிக பரவலாக நம்ம தேசத்தில் கூட பரவி கொண்டிருக்கிறது.
அப்படி தானா? யார் நினச்சா யார் கூட வேணாலும் யாருனாலும் இருந்துக்கலாம் இல்லையா? லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கலாம், இல்லைனா தனியாகவே சிங்கிளாக கூட வாழ்ந்துக்கலாம். ஒரு குடும்ப அமைப்பிற்குள்ளாக நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான ஜனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனிங்க, தேவன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி யார் கூடயாவது சேர்ந்து வாழணும் அப்படின்னு கர்த்தர் குடும்பங்கிற அமைப்பை நமக்கு உருவாக்கினார். கவனிங்க, அதை விட ரொம்ப முக்கியமாக அவர் என்ன விரும்பினார்னு சொன்னால், நம்மோடு கூட இல்லையா, அவர் ஏற்படுத்தின அந்த குடும்பத்தோடு கூட அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அல்லேலூயா. அதனால தான் ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகல இல்லையா? படைச்சி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போல. தினந்தோறும் அவர்களிடத்தில் உரையாடுவதற்காக வந்தார் இல்லையா? வசனம் அப்படி தான் சொல்லுது. அனுதினமும் ஒரு குறிப்பிட்ட டைமில் இல்லையா அவங்களோடு கூட உரையாடுவதற்காக, அவங்களோடு கூட உட்காந்து ஜாலியாக பேசுவதற்காக அவர் என்ன பண்ணார்னா, தோட்டத்தை நோக்கி அவர் என்ன பண்ணார்? வந்தார். அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை உருவாக்குனது மட்டுமல்ல, உண்டாக்கினது அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அதுபோல் தனியாக சிருஷ்டித்து படைத்து தனியாக வாழ்ந்துக்கோ அப்படிங்கிறது மட்டுமல்ல, இணைந்து வாழும்படியாக கர்த்தர் நம்மளை உருவாக்கினார். அதுபோடு அவரும் சேர்ந்து வாழும்படியாக அவர் விரும்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அநேக வேளைகளில் நம்ம இணைந்து தான் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறதான ஒரு காரியம் அநேகருடைய வாழ்க்கையில் வந்து போகிறது நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா? இந்த தனிமை அப்படிங்கிறதான இந்த காரியத்தை குறித்து தான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த தனிமை அப்படிங்கிறதான இந்த வார்த்தை இல்லையா, நம்ம குடும்பமாக தான் இருப்போம், நண்பர்களாக தான் இருப்போம், உறவுகளெல்லாம் சூழப்பட்டு தான் இருப்போம். ஆனாலும் எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், தனித்தனி தீவுகளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உள்ளத்தில் எப்படி ஃபிசிக்கலாக நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கிறோம் இல்லையா? ஒரு காலத்தில் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா குடும்பமாக உட்காந்து சட்டியை தூக்கி முன்னாடி வச்சு எல்லாம் கீழே உட்காந்து ஒரே நேரத்தில் சொல்லுங்கள், ஒரே நேரத்தில் வட்டமாக உட்காந்து அம்மா போடுவாங்க, இல்லை யாராவது போடுவாங்க, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். அப்படி தானா? இன்னும் சில குடும்பங்களில் இன்றைக்கி அதை பண்ணுறாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோரில் தாய் ஒரு பக்கம் வேலைக்கு, தந்தை ஒரு பக்கம் வேலைக்கு போயாச்சு, பிள்ளைகள் வர்ற டைம் வேறு இல்லையா, தனித்தனியாக சாப்பாடு போட்டு தனித்தனியாக உட்காந்து இல்லையா பிஸியான ஷெடியூலில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூமில் போய் என்ன பண்ணுறோம்? சொல்லுங்கள், ஃபோனை ஆளாள் கையில் வச்சுட்டு தனித்தனி தீவுகளாக என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய நம்மளை நாமளே என்ன பண்ணுறது? தனிமைப்படுத்திக் கொள்வது. ஆனால் ஒன்றாக வாழ்ந்தாலும், திருமணமாகி ஒன்றாலும் வாழ்ந்தாலும், குடும்பமாக பெற்றோர் கூட இருந்தாலும் கூட அநேகர் இந்த கடைசி நாட்களில் தனிமையை உணர்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது இல்லையா? பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க இல்லையா, பெற்றோர் கூட தான் பிள்ளைங்க சேர்ந்து இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய உள்ளத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது. ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. ஆனால் உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு தனிமையாக இருக்கிறேன், என்கிட்ட பேசுவதற்கு, நேரம் செலவழிக்கிறதற்கு இல்லையா, என்னுடைய காரியங்களை குறித்து நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற நிலவரத்தில் அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், சமீபத்தில் இந்த நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் நாளிதழில் ஒரு ரிப்போர்ட் அவங்க வெளியிடுறாங்க. ரீசண்டாக வந்த ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 15 சிகரெட்டு அவன் குடித்தான் அப்படின்னா அவனுடைய உடலில் என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதே பாதிப்பு ஒரு மனுஷன் தனிமையாக உணர்ந்து அவன் வாழ்ந்து கொண்டிருப்பானால் ஃபிசிக்கலாகவே அவனுடைய உடம்பில் அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுமா. கவனிக்கிறீங்களா? ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க இல்லையா? நியூயார்க் டைம்ஸ் பேப்பரில் நாளிதழில் ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க. தனிமை என்பது அவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கவனிங்க, மனுஷன் ஒரு மனிதனுக்கு அவன் தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அநேக தண்டனைகளை அவன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான்.
இல்லையா? அதில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான தெரிந்த தண்டனை என்னென்னா தூக்கு தண்டனை இல்லையா? அதை தான் நம்ம ரொம்ப பெரிய தண்டனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? தூக்கு தண்டனை. ஆனால் இந்த தூக்கு தண்டனையை விட இல்லையா, இந்த தூக்கு தண்டனையாவது ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகும் சொல்லுங்கள்? உயிர் டக்குன்னு போயிடும், ஸ்பாட்லேயே போயிடும். 5 நிமிஷம் தான் இல்லையா? அந்த 5 நிமிஷத்தோட கஷ்டம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த தூக்கு தண்டனையை விட சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறதான ஒரு தண்டனை இருக்கான். அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை அப்படியே உள்ளே கொண்டு போய் ஜெயிலில் போய் போட்டு ஒரு இருட்டு அறையில் இல்லையா, வெளிச்சமே வராத ஒரு இருட்டு அறையில், சத்தமே கேட்கப்படாத ஒரு இருட்டு அறையில் கொண்டு போய் போட்டுருவாங்களாம். வெளியிலேருந்து யாரும் அவங்ககிட்ட பேச முடியாது, இவனும் அவன் வெளியே நபர்கள்ட்ட பேச முடியாது. தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. 15 வருஷம் கழித்து அவன் வெளியே வரும் பொழுது அவன் ஒரு நார்மலான பர்சனாக இதுவரை யாரும் வந்தது இல்லையா? எல்லாம் பைத்தியம் பிடிச்சி தான் வெளியே வருவானோ. கவனிக்கிறீங்களா? அப்போ தனிமை எவ்வளவு கொடுமையானது இல்லையா? தனித்து விடப்பட்டவர்கள். அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் கூட, மக்களோடு மக்களாக, குடும்பத்தோடு குடும்பமாக, நண்பர்களோடு வாழ்ந்தாலும் கூட அநேகர் இருதயத்தில் தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல, அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். ராமன் சொல்லுங்க. தனிமை என்பது அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிடையாது. அப்படிதானா? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் தனிமையாக இருக்கிறது போல நமக்கு தெரிந்தாலும் கூட அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் உன் கூட தான் இருக்கிறேங்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாக நம்மோடு கூட இருக்கிறார். ராமன் சொல்லுங்க. இந்த தனிமை அப்படிங்கிறதான இந்த அனுபவத்தை ஒரு மனிதன் 3 முக்கியமான வாழ்க்கையின் சந்தர்ப்பத்தில் அவன் உணர்கிறான் அப்படின்னு நமக்கு இந்த வேதம் நமக்கு போதிக்குது. எப்பொழுதெல்லாம் தனிமையை இந்த மனிதன் உணர்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 3 காலகட்டத்தில் 3 நேரங்களில் இந்த தனிமையை அவன் உணர முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வேதம் நமக்கு போதிக்குது. முதலாவது காரியம் எழுதி கொள்ளுங்க. பிரசங்கியின் நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 2:17. சத்தமா. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு விசனமாய் இருக்கிறது. இந்த டிஸ்பிளே போடலாமா? எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. எடுத்துட்டீங்களா எல்லாரும் அந்த வசனத்தை? ஒன்னொன்னா வாசிங்க. முதல் காரியம் வாசிங்க. இந்த ஜீவனை வெறுத்தேன். சரியா? சொல்ற ஆள் யாருங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அதான் எனக்கு செய்தி. இந்த ஜீவனை வெறுத்தேன். சத்தமா. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குதா? சொல்லுங்க. எப்படி இருக்கு? எனக்கு விசனமா இருக்கிறது. எனக்கு பிடிக்கல இல்லையா? எரிச்சல் ஒட்டுகிறது. எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. கவனிங்க, கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த வார்த்தையை சொன்னது யார் சொல்றான்னு பார்த்தா, இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்லலை இல்லையா? பல நிலைகளில் வெற்றியையும் உயர்வையும் பலவிதமான பெருமைகளையும் வெற்றியையும் சேர்த்து கொண்ட ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்கிறான். கவனிக்கிறீங்களா? சிலர் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப விரக்தியில் பேசுவாங்க. பேசுகிறவங்க யார் அப்படின்னா, ஏதாவது என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை இல்லையா, நான் நினச்ச காரியம் நடக்கலை, நான் நினச்ச காரியம் கைகூடி வரலை இல்லையா, நான் ஒரு காரியத்தை நினச்சேன் அது எனக்கு வாழ்க்கையில் கைகூடி வரலை அப்படின்னு விரக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுஷன், நீங்கள் பார்க்குற இந்த மனுஷன், இந்த வசனத்தை சொல்லுகிற இந்த மனுஷன் சாதாரண ஆள் கிடையாது. உலகத்திலேயே சொல்லப்படுது, இவருக்கு முன்னாலேயும் இவருக்கு பின்னாலேயும் இவரை போல ஒரு ஞானி, சொல்லுங்க, ஒரு அறிவுள்ளவன், ஒரு ஞானி ஒருவனும் கிடையாது இல்லையா? அவ்வளவு பெரிய உயர்வுகள், புகழ், வெற்றிகள், பிரஸ்தாபம், பெரிய மகிமை அவர் லைஃப்பில் அவர் பெற்ற வெற்றிகள் இல்லையா? அவர் பெற்ற வெற்றிகளை மாத்திரம்
உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு 5 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதல் காரியம், ஞானத்தையும் அறிவையும் தத்துவங்களையும் தேடி சம்பாதித்தது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு போதிக்கும்படியான ஒரு பெரிய அறிவாளியாக திகழ்ந்தவர் தான் இந்த சாலமோன், இல்லையா? ஹி இஸ் அ கிரேட் திங்கர் அப்படிங்கிறாங்க. ஃபிலாசபி, தத்துவங்கள், இல்லையா? ஃபிலாசபி எழுதுறதுல, தத்துவங்களை எழுதுகிறதுல பெரிய ஞானி. இதை விட அவரை மாதிரி தத்துவங்கள் எழுதினவனு இல்லை, இல்லையா? அவரை மாதிரி ஞானி இது வரைக்கும் இந்த பூமியில் பிறந்ததும் இல்லை. அவ்வளோ பெரிய ஞானி இந்த சாலமோன். ரெண்டாவது அவருக்குரிய காரியம், விசேஷித்த காரியம் பாருங்க, he pursued many projects and successful. அநேக வெற்றி செயல்களை அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆர்கிடெக்சர், இல்லையா? வெளியேறப்பட்ட உலகத்தில் யாராலும் கட்ட முடியாத அளவிற்கான அரண்மனைகளை அவர் கட்டினார், இல்லையா? எத்தனையோ அரண்மனைகள், அந்தப்புறங்கள், எவ்வளவோ காரியங்களை அவர் சாதித்தார். உலகத்திலே அதிசயம், உலக அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தொங்கு தோட்டம் யார் கட்டினது? யார் உருவாக்குனது? சாலமோன் உருவாக்குனது. தொங்கு தோட்டம், இல்லையா? ஆச்சரியப்படத்தக்க வகையில், இல்லையா? டன்ஸ் ஆஃப் கோல்டு, சில்வரு, டன்னு கணக்காக குமிச்சார். கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய தேவாலயத்தை எதனாலேயே செய்தார், இல்லையா? தங்கத்தினாலேயே. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான அந்த தேவாலயத்தை உலகமே கண்டு மெச்சுக்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார். பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வரேன், சரியா? அவர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி. மூணாவது பாருங்கள், அவர் சம்பாதித்த பொருள், பணம், அதற்கெல்லாம் அளவே கிடையாது, இல்லையா? உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த பொருளெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மள்கிட்ட தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவன் சம்பாதித்தது மட்டுமல்ல, வெளிநாட்டவர்கள், வேற இடத்துலேருந்து வருகிறதான மன்னர்கள், இல்லையா? ராஜாத்திகள், இளவரசர்கள் ஒரு பார்க்க வர்றவங்கெல்லாம் கப்பலில் டன்னு கணக்காக எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவங்க நாட்டில் எதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கோ டன்னு கணக்காக தான் எல்லாம் வருமா கப்பல்களில். கவனிங்க, இல்லையா? வசனமே சொல்லுது, அவர் சாப்பிட்ட பிளேட்டு, இல்லையா, குடித்ததெல்லாம் எதில் தான்? தங்கத்தினால் உண்டானது அப்படின்னு வசனமே நமக்கு சொல்லுது. அவ்வளவு விலையேறப்பட்ட காரியங்களை அவர் சம்பாதித்திருந்தார். நான்காவது, ஹிஸ் பிளஷர், இன்பம், இல்லையா? அவன் அனுபவித்த சந்தோஷங்கள், கீத வாத்தியங்கள் ஒரு பக்கம், மதுபானங்கள் ஒரு பக்கம், நல்ல காஸ்ட்லியான பிரீமியமான வைன், இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்திராத சந்தோஷங்களுக்கு அளவே இல்லை. ஐந்தாவது காரியம், ஹிஸ் பார்ட்னர்ஸ். இந்த உலகத்திலேயே அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணினது யாரும் கிடையாது. சொல்லுங்கள், உண்மைதானா இல்லையா? அவருக்கு முன்னாடியும் கிடையாது, அவருக்கு பின்னாடியும் கிடையாது. அவ்வளவு துணைகள், இணைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில். எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு என்ன பண்ணிடுவார்? சொல்லுங்கள், தூக்கிட்டு வந்துடுவார். அவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்திருந்தாலும் கூட அவர் சொல்கிறாரு, அவர் சொன்ன வசனம் தான் நீங்கள் முதல்ல வாசிச்சிங்க. என்ன சொல்கிறாரு? என் ஜீவனை நான் வெறுத்தேன். கவனிக்கிறீங்களா? அது எப்படி சொல்ல முடியும் ஒரு மனுஷனால்? நம்ம சொல்லலாம், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கலை, கிடைக்கல அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆனால் இவ்வளவு காரியங்களையும் பெற்ற ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில் இதற்கு மேலே கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்கிறாரு, என் ஜீவனை நான் என்ன பண்ணேன்? வெறுத்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சந்தோஷமாக இல்லை, என் வாழ்க்கையை நான் வெறுத்தேன் அப்படிங்கிறார். கவனிங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனிமையை எங்கே அவன் அனுபவிக்கிறான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கவனிங்க, அவன் தனிமையை எங்கே அனுபவிக்கிறான்னு சொன்னால், உச்சிதமான வெற்றியை அவன் போய் பிடிக்கும் போது அவன் அநேக முறை தனிமையை அனுபவிக்கிறான். உச்சிதமான இடம், உன்னதமான இடம், சிறந்த இடம், அந்த இடத்துக்கு போனது எவ்வளவோ பிரயாசப்பட்டு அந்த இடத்துக்கு அடைந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் கூட சேர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். நம்ம எல்லாம் அதை நோக்கி தான் ஓடுறோம், உன்னதமான இடத்த நோக்கி ஓடுறோம், இல்லையா? உயரமான இடத்துல நான் போயிடணும், என் பிள்ளைகள் எப்படியாவது சிறந்தவர்களாக வந்துடணும், தேசத்தில் மிகப்பெரிய இடத்துல வந்துடணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். நல்லதா கெட்டதா? சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. ஆசைப்படுறது ரொம்ப நல்லது தான். ஆனால் ஒரு மனுஷன் உண்மையிலேயே தனிமையை அவனுடைய வாழ்க்கையில் எங்கே உணர்றான் தெரியுமா? மேலே போக போக தான் அவனுடைய வாழ்க்கையில் தனிமையை உணர்றான். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கூலுக்கு போய் பாருங்களேன், ஒரு காரிடாரில் வராண்டால் அப்படி நடந்து போய் பாருங்கள். கிளாஸ் ரூமில் பயங்கரமாக சத்தம் இருக்கும், இல்லையா? கிளாஸ் ரூமில் ஒரு சத்தம் பயங்கரமாக இருக்கும். என்ன அப்படின்னா,
ஷட் யுவர் மவுத் இல்லையா, கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் யுவர் லிப்ஸ். இந்த சத்தம் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும், அப்படிதானா? வாயை கொஞ்சம் நேரம் மூடுங்க அப்படின்னு டீச்சர் கத்துற சத்தம். ஆனாலும் பிள்ளைங்க என்ன தான் பண்ணோம் சொல்லுங்கள்? ஒரு கூட்டம் கத்திக்கிட்டே, ஒரு புறா கூட்டம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும், முணுமுணுட்டே இருக்கும். நீங்கள் அந்த காரிடரை கடந்து போகிற வரைக்கும் எல்லா கிளாஸும் அப்படி தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் தூரம் தாண்டி போனீங்கன்னா ஒரு ரூம் வரும். என்ன ரூமு? ஸ்டாஃப் ரூம் வரும் இல்லையா? அங்கே போனால் அங்கே வேறு விதமான சத்தம் இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது, அங்கே வேறு விதமாக இருக்கும். வாடி இங்கும் ஒன்று, போடி இங்கும், சேலை எங்கே எடுத்தெங்கும், அப்படி தானே? அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸ்டாஃப் ரூமுக்கு போனால் அங்கே வேறு விதமான சத்தம், கொஞ்சம் கச்ச கச்ச கச்சன்னு ஜாலியாக அப்படி இருப்பாங்க. ஸ்டாஃப் ரூம்னாலே இளைப்பாடுற இடம் தானே இல்லையா? ஆமாம். நீ அதெல்லாம் தாண்டி ஒரு இடம் இருக்குது இல்லையா? பிரின்ஸிபால் ரூமுக்குள்ளே போங்க. அப்படி போய் டோரை திறந்த உடனே ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வரும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில இல்லையா? நான் அதுக்காகவே போவேன் இல்லையா? டோரை திறந்த உடனே ஒரு சில்லுன்னு ஒரு காற்று நம்ம மேலே அடிக்கும். நீங்கள் உள்ளே போன உடனே அந்த கதவை அதுவாகவே சாத்துனா குண்டூசி கீழே விழுந்தா கூட சொல்லுங்கள் இல்லையா? அப்படியே அந்த அம்மாவை பார்த்தா பரிதாபமாக உட்காந்துருக்கும் இல்லையா? யாராவது என்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்களா? அப்படியே வெறுக்க பார்த்துட்டு டேபிளை பார்க்கும், சுற்றி பார்க்கும். அந்த 10க்கு 10 அறையில் தனியாக உட்காந்துருக்கும். ஆனால் அந்த பதவிக்கு அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட என்ன பாடுபட்டுதுன்னு அந்த அம்மாவை கேட்டால் தான் தெரியும். சொல்லுங்கள். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த கிளாஸ் ரூம்லேயும் இந்த ஸ்டாஃப் ரூம்லேயும் இருக்கிறதான இந்த சந்தோஷம் எங்கே இல்லை சொல்லுங்கள். ஆனால் நல்ல சம்பளமா? நல்ல சம்பளம், நல்ல உயர்வா, 4 பேர் மதிப்பானா? ஆனால் உள்ளே வர்றதுக்கே இப்போ என்ன பயப்படுறான். எங்கே அந்த அம்மாட்ட போனால் சிடுன்னு விழுமோன்னு யாரும் உள்ளே வர்றதில்லை. இப்போ அவங்க மேலே போய் சொல்லுங்கள், மேலே இப்போ உன்னதமான இடத்துல இப்போ இருக்காங்க. ஆனால் மனசில் என்ன இல்லைன்னா சந்தோஷமாக மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதுக்காக நீங்கள் படிக்காதீங்க, மேலே போகாதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தனிமையை எங்கே உணர்றான் அப்படின்னா உன்னதமான இடத்துல, உச்சிதமான இடத்துல. அதனால தான் ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் இந்த சாலமோன். எவ்வளவு உயரமான இடம், இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு இடத்திற்கு இந்த சாலமோன் போனாலும் கூட சொல்கிறான், என் ஜீவனை நான் வெறுத்தேன். ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. சாலமோனுக்கு அந்த விரக்தி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. நான் நினச்சதெல்லாம் கட்டி முடிச்சுட்டேன் இல்லையா? நான் விரும்பின பொண்ணெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் சம்பாதிக்க நினைச்ச பொருள் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். பணத்தெல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன் இல்லையா? ஞானத்தை நான் எனக்கு கொண்டு வந்துட்டேன். அறிவு, என்னை மாதிரி யாரும் அறிவாளி கிடையாது. அவ்வளோ அறிவு எனக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்குள்ளே என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. ராமேன்னு சொல்லுங்கள். எனக்குள்ளே நான் ஜீவனை வெறுக்கிறேன் இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்விஸ் பிரிஸ்லி அப்படிங்கிறதான ஒரு நபர், கவனிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எல்விஸ் பிரிஸ்லி அப்படிங்கிறதான ஒரு ஃபாரினர் ஒருத்தர். அவருடைய வேலை, அவருடைய தொழில் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பாப் சிங்கர், கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தெரிந்தது, நம்ம சந்ததிக்கு தெரிந்தது அந்த அளவுக்கு யாருன்னா மைக்கேல் ஜாக்சன் சொல்லலாம் இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் மைக்கேல் ஜாக்சன்? என்ன ஒருத்தர் கை தூக்கலை, தெரியுமா? சரி. அப்போது நமக்கு தெரிந்தது, அதுக்கெல்லாம் முன்னாடி கொடிகட்டி பறந்தவர் தான் இந்த எல்விஸ் பிரிஸ்லி. இவருடைய வாழ்க்கையில் அந்த ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிறது வந்து அந்த பேண்டில் வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு இசை, சரியா? இப்போ எப்படி பாப் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் இருக்கோ அது மாதிரி இந்த ராக் அண்ட் ரோலில் மிக தெளிவாக அல்லது பல சாதனையை படைத்தவர் இந்த எல்விஸ் பிரிஸ்லி. இவருடைய வாழ்க்கையில் 17 வயசு, சின்ன வயசில் ஒரு ஆரம்பத்தில் பாருங்கள் அப்படிலாம் அவர் இல்லை, அவ்வளவு புகழ்பெற்றவர்லாம் இல்லை இல்லையா? ஆரம்பத்தில் அவருடைய துவக்கம் வந்து அப்படி இல்லை. 17 வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி நிறுவனம் அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை சாதிக்கணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு பி ரிச். என்னது? ஐ வாண்ட் டு பி ரிச். ரெண்டாவது சொல்கிறது, ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ். என்ன ஆகணும்? நான் ஃபேமஸ் ஆகணும். மூணாவது சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. 3 காரியத்தையும் சிரிச்சிட்டு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். எத்தனை வயசில்? 17 வயசில் சொல்லிட்டு போயிட்டார். நாளாகுது. இவருடைய பாடல், இவருடைய இசை தட்டுக்கள் இல்லையா, அப்போல்லாம் தட்டு தான் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் சம்பாதிக்கிறாரு. பிரிட்டிஷ் பீப்புள், அதாவது ஆங்கிலம் பேசக்கூடிய அந்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் பயங்கரமான ரசிகர்களாக இவருக்கு மாறுறாங்க.
பெரிய பெரிய கான்செர்ட்டுகளை அவர் உருவாக்குறார். பெரிய பெரிய கான்செர்ட். அவருடைய சொத்து மதிப்பு சொல்கிறாங்க, அவ்வளோ சொத்து மதிப்புகளோட பெரிய ஒரு அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறார். வெளியேறப்பட்ட கார்கள் அந்த நாட்களிலேயே. அவ்வளவு காரியத்தையும் அவர் என்ன பண்ணிட்டார்னா குறித்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டார், குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே சம்பாதிச்சிட்டார். கரெக்டாக ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அதே நிறுவனம் மறுபடியும் அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் சொன்னீங்க 17 வயசில் எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது சொன்னீங்க, ஒரு 3 காரியம் சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆமாம், நான் என்ன ஆயிட்டேன்னா இப்போது ஐ வாண்ட் டு பி ரிச்ன்னு சொன்னேன். இப்போ எப்படி ஆயிட்டேன், இந்த உலகத்திலேயே என்னை சொன்னால் என்னை மாதிரி ஒரு பணக்காரன் எதை வேணாலும் என்னை வாங்கக்கூடிய அளவுக்கு நான் எப்படி என்ன இருக்கேன், பணக்காரன் ஆயிட்டேன். 2வது சொன்னார், ஃபேமஸ். சாதிச்சாரா இல்லையா சொல்லுங்கள், உலகமே அறிகிற அளவுக்கு இல்லையா ஃபேமஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், சம்பாதிச்சிட்டேன். 3வது, சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். என் வாழ்க்கை என் தனி அறையில் நரகத்தோடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கவனிக்கிறீங்களா? தனிமையாக என் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ உயரத்துக்கு நான் போனேனோ அவ்வளோவுக்கு எவ்வளோ நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, என்னை சுற்றி இருந்தவர்கள் என்னோடு கூட இல்லை, நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன், என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? அவருடைய மரணம் விதமாக சொல்கிறாங்க. அவருடைய மரணம் அதே ஹோட்டலில் அவ்வளோ பெரிய அந்த அரண்மனை மாதிரி இருந்த அவர் தங்கியிருந்த அந்த இடத்துல ட்ரக்ஸ் எல்லாம் ஓவர் டோஸ் ஆகி அவர் வயிறு வெடித்து செத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுது. உன்னதமான உச்சிதமான இடத்திற்கு போகும் பொழுது ஒரு மனிதன் எதை உணர ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அவன் தனிமையை உணர ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம உச்சிகளில் போனாலும் நாம் அவரை நம்பி அவருடைய சார்ந்து நீங்கள் நானும் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இம்மானுவேலாக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் தாழ்மையிலிருந்து கர்த்தர் தூக்கி தேசத்தின் உன்னதமான இடத்தில் வைத்திருந்தார். அதனால தான் வேதம் அடிக்கடி அவனை பற்றி மறுபடியும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் கீழே இருக்கும்போது இருந்தார் இல்லையா, குழியில் கிடக்கும்போது இருந்தார், சிறையில் இருக்கும்போது இருந்தார். சொல்லுங்க, மேலே உன்னதமான இடத்துல கொண்டு போனாலும் கர்த்தர். காரணம் என்னன்னா அவன் கர்த்தரை சார்ந்து உன்னதமான இடத்திற்கு போனான். ராமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் உயர்வை தேடி ஓடுறோமா இல்லையா? நல்ல உன்னதமான இடத்தை நாடுறோமா? எப்படியாவது மேலே முன்னேறி வந்துடணும்னு நினைக்கிறோமா? ஆனால் நீங்கள் நானும் அவரை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் தனிமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. முதலாவது காரியம், தனிமையை ஒரு மனிதன் எங்கே உணர்றான்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெரிய இலக்கை அடையும் பொழுது அவன் தனிமையை உணர்கிறான். ஆனால் கர்த்தர் அங்கேயும் நம்மோடு கூட இருந்து தேற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, மனுஷன் எப்பொழுது தனிமையை உணர்கிறான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13 to 16 வரை வாசிங்க. லூக்கா 15, 13, 14, 15, 16. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் அவன் ஆஸ்தியை அழித்து போட்டான். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் என்ன பண்ணா, ஒட்டி கொண்டான். தன்னுடைய வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவனும் அதை அவனுக்கு. இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப நல்லா பரிச்சயமான ஒரு சம்பவம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். கவனிங்க, ஒரு மனுஷன் எப்போ தெரியுமா தனிமையை உணர்வான்? அவன் வெற்றியின் உச்சாணிகளில் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் பிரச்சனையில் மூழ்கும் போது கூட அநேக வேளைகளில் அவன் தனிமையை உணர்வான். கவனிக்கிறீங்களா? பிரச்சனையில் இருக்கும்போது கூட இல்லையா? இங்கே பாருங்கள்,
இவன் அப்பாவோடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வாழலான்னு போகும்போது தனியாக போகலை இல்லையா. அவன் மூத்த குமாரன் சொல்லும்போது சொல்லுவான், இவன் நண்பர்களோடு கூட சேர்ந்து போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கேங்காக போயிருக்காங்க. கவனிக்கிறீங்களா? காசு கையில் இருக்கும்போது கூட என்ன இருந்தது சொல்லுங்கள் எல்லாரும், ஒரு பெரிய வட்டம் இல்லையா, ஒரு பெரிய கேங் அவன் கூட இருந்தது. சந்தோஷமாக போய் என்ன பண்ணானுங்க, நல்லா செலவு பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கையில் ஒரு பைசா கிடையாது, எல்லாம் செலவாகி முடிஞ்சிருச்சு. இப்போ தனிமையை உணர்றான். கவனிக்கிறீங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்த பொழுது இல்லையா, அன்னைக்கு நீ இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, இவ்வளோ தூரம் நீ செலவு பண்ணல, இப்போ வாடா நம்மெல்லாம் ஒரு வேலைக்காவது போய் என்ன பண்ணலாம், ஒரு சம்பாதிக்கலாம், கொஞ்சம் என்ன பண்ணலாம். சரி, அப்பாவுக்கிட்டே நீ போக முடியாது, சொல்லுங்கள், சொல்லியிருக்கலாமா சொல்ல முடியாதா? நண்பர்கள் சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்க முடியாதா? ஆனால் ஒருத்தன்னு சொல்லலை. இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஒருத்தன் கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டான். வசனம் சொல்லுது அவனுக்கு ஒரு வழியே இல்லாமல் பாருங்க, இவன் கையிலையும் காசு குறையுது, இன்னொன்று இவனுக்கு ஒரு பெரிய இடியும் விழுது. என்ன அப்படின்னா அந்த தேசத்துலேயும் ஒரு பஞ்சம் வருது. சோத்துக்கும் என்ன இல்லை, கேட்டால் கூட யாருக்கும் பிச்சை போடுறதுக்கு கூட யோசிப்பாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லார் வீட்லேயுமே என்ன இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பஞ்சம் வருது. போய் ஒருத்தங்கிட்ட போய் ஒட்டி கொள்கிற ஒரு சூழ்நிலை, கஷ்டத்தின் சூழ்நிலை. இவன் தான் போய் ஒட்டி கொண்டான், மற்றவர்கள் சேர்க்கலை. கவனிக்கிறீங்களா? இப்போ நம்முடைய வெற்றிகளில் பயணித்த அநேகர் பாருங்கள், வெற்றிகள் எல்லாவற்றையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் தோல்வியில் நம்முடைய வாழ்க்கையில் போகும் பொழுது, டிப்ரெஷனில் நம்முடைய வாழ்க்கை போகும்போது ஒருத்தர் கூட நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? நல்லா சம்பாதிக்கும் போது இல்லையா, நல்லா நம்ம கை நிறையா காசு இருக்கும்போது உறவுகள்லாம் தேடி வரும், தேடி வந்து பத்திரிக்கை வைக்கும். உண்மைதானா இல்லையா? தேடி வந்து பத்திரிக்கை வைப்பாங்க இல்லையா, நம்மளை மதிப்பாங்க. போனால் நமக்கு என்ன செய்வாங்க, ஓடி வந்து வரவேற்பாங்க. இதெல்லாம் எதை பார்த்து? நம்முடைய முகத்தை பார்த்து, நம்மளை பார்த்து இல்லை, எதை பார்த்து? நம்முடைய துட்டை பார்த்து இல்லையா, ஆளை பார்த்து எடை போடுவாங்க. கவனிங்க, இப்போ ஒரு மனுஷன் எங்கே தனிமையை உணர்வான்னு சொன்னால், இப்போ கஷ்டத்தின் பாதையில் போகும்போது தனிமையை உணர்வான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோபுவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. யோபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, கிழக்கத்தி புத்திரர்களிலே அவன் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக ஐஸ்வர்யனாக வாழ்ந்தவன். யாரு? இந்த யோபு இல்லையா. ஆனால் ஒரு நாள் வருது அவனுடைய வாழ்க்கையில், எல்லாம் இழந்து போகிறான் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறான்னா, உடம்பெல்லாம் பொக்கலாம், ஓட்டெடுத்து சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் இந்த யோபு. வசனம் சொல்லுது, அவன் சொல்கிறான், ஒரு இடத்துல புலம்புறான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன் வேலைக்காரன்ட்ட. கவனிக்கிறீங்களா? நான் கதை மாதிரி சொல்லிட்டே போகிறேன், நமக்குலாம் தெரிஞ்சனால வசனத்தை எடுக்காமல் இல்லையா. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன், வேலைக்காரன் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான் இல்லையா. அவன் புலம்புவான் ஆண்டவர்கிட்ட, என்னை பார்க்குறான் ஆனால் பார்க்காத மாதிரி கடந்து போகிறான். கவனிங்க இல்லையா. ஏன்? இப்போ யோபுக்கிட்ட என்ன இல்லை, துட்டு இல்லை, காசு இல்லை, அவ்வளோதான் மதிப்பு. வேலைக்காரனாகவே இருந்தாலும் அவ்வளோதான். எஜமானன் தண்ணி இல்லையா, முன்னாடிலாம் ஒரு லேசாக சத்தம் கேட்குறதுக்குள்ள கூப்பிட்டீங்களான்னு ஓடி வந்திருப்பான். அப்படி தானா? எது கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்திருப்பான் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் கூட அநேகர் அப்படி தான். திடீர்னு ஒரு கால் வரும், நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு. நான் இதுக்கிட்ட உனக்கு மிஸ்டு கால் தரேன் இல்லையா. காசு இருந்தால் தன்னால் ஃபோன் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டு பாருங்கள், சொல்லுங்கள், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, கஷ்டத்தின் பாதையில் நம்ம கூட வராத ஜனங்கள். ராமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆனால் என்னுடைய தாழ்மையில் இல்லையா, அதே சரித்திரத்தில் நீங்கள் அதே கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபுனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரெட்டிப்பாய் தர்றாரு இல்லையா. ரெட்டிப்பான வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு உறவுகள் எல்லாம் ஓடி வந்துட்டான். வசனம் சொல்லுது, எல்லா சொந்தக்காரனும் இப்போ எங்கே வந்துட்டான், யோபு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். வந்தது மட்டும் இல்லை, யோபுக்கு மோதிரம் போட்டு விட்றானா. எல்லாரும் வந்தவெல்லாம் என்ன செய்கிறான், விலையேறப்பட்ட கிஃப்ட்டு மோதிரம். யாருக்கு? இருக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்குறான். கவனிக்கிறீங்களா? இந்த சென்னை சைட்லலாம் இந்த பத்திரிக்கையிலேயே கீழே ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. நீ எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியல, நம்ம ஊர்கள் அதை நான் அவ்வளோவா பார்க்குறதில்ல. பத்திரிக்கையில் கீழே போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னா, தயவு செய்து கிஃப்ட் கொண்டு வராதீங்க இல்லையா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொக்கையெல்லாம் கொண்டு வராது, நிறைய பொக்கையாக வந்துடும்னு சொல்லிட்டு கீழே போட்டுருவாங்க. பொக்கே வேண்டாம், கொண்டு வராதிங்கன்னே போடுவாங்க. அதே மாதிரி கிஃப்ட்டு தயவு செய்து கொண்டு வராதிங்க, கிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்னு சில பேர் போடுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் தான் கிஃப்ட்டு குமியும். கவனிச்சிருக்கிறீங்களா? ஆனால் இங்கே ஒருத்தன் ஊருக்கே மொய் எழுதி இல்லையா, எப்படியாவது நம்ம வச்சுருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை
கல்யாணத்தை காமிச்சு எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்து ஏதாவது வருமானம் வந்து அந்த வருமானத்தை வச்சு தான் பிரியாணிக்காரனுக்கே காசு கொடுக்கணும்னு ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. ஒருத்தன் கூட அங்கே போய் வைக்க மாட்டான் இல்லையா? எல்லாம் இருக்கிற இடத்துல தான் போய் என்ன செய்யும், போய் நல்லா வசதியாக இருப்பான், அவனுக்கு இவன் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் அங்கே தான் போய் என்ன செய்வான், போய் கிஃப்ட் கொடுப்பான். இதுதான் மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய மென்டாலிட்டி, மனுஷனுடைய இயல்பே அதுதான். இருக்கிறவங்கள பார்த்தா ஓடி ஓடி செய்வான் இல்லையா? இல்லாதவனுக்கு போய் செய்ய மாட்டான். ஆனால் யாருக்கு தான் செய்யணும், உண்மையா இல்லாதவங்களுக்கு தேடி போய் செய்யணும். ஆனால் மனுஷனுடைய இயல்பே மென்டாலிட்டியே என்ன அப்படின்னா, நல்லா இருக்கிறவனுக்கு போய் போய் அதிகமாக செய்வான். கவனிக்கிறீங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி அப்படின்னு சொன்னால், இங்கே தாழ்மையில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ எப்பொழுது ஒரு மனுஷன் தனிமையை உணர்வான்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையின் உச்சநிலையில் அவன் இருக்கும் பொழுது அவன் தனியாக ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அப்போயும் நான் இம்மானுவேலராக அவன் கூட இருக்கிறேன். ரெண்டாவது, வாழ்க்கையின் பிரச்சனை நடுமையத்தில் உதவிக்காய் கதறும்போது கூட யாரும் செவி கொடுக்காவிட்டாலும் என் தேவன் என் இம்மானுவேலராக இருந்தவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். கடைசியாக எப்பொழுது ஒரு மனுஷன் தனிமையாக உணருவான்? யாத்ராகமம் 2:15. மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதாவது ஒரு ராஜகுமாரனை போல வளர்க்கப்பட்ட ஒரு மோசே, கவனிங்க, ராஜகுமாரனை போல வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மோசே, சகல விதமான ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கிற ஒரு இளவரசனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசே, வளர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு ஞானம் வருது. அவன் வெளியே வந்து பார்க்குறான், நான் உண்மையிலேயே எகிப்தியன் கிடையாது, நான் ஒரு எபிரேயன். என்னுடைய சகோதரர்கள்லாம் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் இவ்வளோ பெரிய சுகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு இளவரசனான்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இவங்களை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக அவன் இறங்கி வந்து, சொல்லுங்க, இவங்களுக்காக இறங்கி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வர்றான். ஆனால் இவன் நினச்சி வந்தான், மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா, நம்முடைய சகோதரர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினச்சி வந்தான். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு எகிப்தியன் எபிரேயன் என்ன பண்ணுறான், அடிமையாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், துன்பப்படுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு ரத்தம் கொதிக்குது. ஏன்னா சொந்த ரத்தம், எபிரேயர்கள் சொந்த ரத்தம், அடிச்சுக்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணுறான்னா எகிப்தியனை வெட்டி கொன்னுடுறான். இதை வெட்டி கொண்டதை என்ன பண்ணுறாங்கன்னா எபிரேயர்கள் பார்த்துடுறாங்க இல்லையா, கூடவே நிற்கிறவங்க பார்த்துடுறாங்க. இவன் நினச்சா நம்ம வெட்டி கொண்டதுனால எபிரேயர்கள்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, நம்மளை ராஜா மாதிரி தூக்கிடுவாங்க, நமக்கு இவங்களுக்கெல்லாம் தலைவராக தூக்கி வச்சிருவாங்க, இவங்களை மீட்க வந்த மீட்பராக ரட்சகராக நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு மோசே நினச்சான். ஆனால் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக பார்வோனுக்கு நியூஸ் போயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? 2வது முறை வரும்போது என்ன நடந்தது, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போய் தடுக்க போகிறான். தடுக்க போகும்போது சொல்கிறாங்க, உங்களை யார் எங்களுக்கு நியாயாதிபதியாக எங்களுக்கு யார் உங்களை வச்சது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக். எகிப்தியனை கொன்றது போல நீ எங்களை கொன்று விடலாமோ என்று நினைக்கிறாயோ அப்படின்னு சொன்னோடனே, ரைட்டு, விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு, எப்படியும் பார்வோனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ளலை, இனி நமக்கு எகிப்து தேசத்துலேயும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கே நேராக ஓடுறான், மீதியான் தேசத்தை நோக்கி ஓடுகிற ஒரு மோசே. கவனிங்க, தனிமையாக ஓடுகிற ஒரு மோசே போய் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் மீதியான் தேசத்தில் 40 வருஷம். யோசிச்சு பாருங்க, இவன் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவன் குடும்பத்தை விட்டு, அம்மா விட்டு இல்லையா, குடும்பத்தை விட்டு, வளர்த்தவர்களை விட்டு, இவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாரையும் விட்டு தனிமையான ஒரு இடத்திற்கு போகிறான். போய் 40 வருஷம் தனிமையாக தான் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இவனை வளர்த்தவங்கள விட்டாச்சு இல்லையா, இவனுடைய குடும்பம் எங்கே தான் இருக்குது, இவனுடைய சகோதரர்களை விட்டாச்சு, இவனுடைய குடும்பத்தை விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டு 40 வருஷம் தனிமையான ஒரு சூழ்நிலை. ஆனால் 40 வருஷம் கழித்து இவனை தேடி வந்தது ஒரே ஒரு ஆள் தான். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. 40 வருஷம் ஆனாலும் இவனை மறவாமல் இவனை நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் யாருன்னா இம்மானுவேல். அல்லேலூயா.
40 வருஷம் கழிச்சு இவனை தேடி யாருமே வரல இல்லையா? அவன் வாழ்க்கையே நினச்சான் என் வாழ்க்கை. ஆனால் இவன் யாருன்னா பல கலைகளை கற்றுத்தேறின ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஓடின ஒரே காரணத்துக்காக, தனிமையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவன் செய்து கொண்டு இருக்கிற காரியம் என்னன்னா, ஆடு மேய்க்கிற ஒரு வேலை, கீழ்த்தரமான ஒரு வேலை. அந்த நாட்களில் ஆடு மேய்க்கிற வேலை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கையை நினச்சான். ஆண்டவர் சொன்னார், நான் வந்திருக்கிறேன். ராமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்த தெய்வம், நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன்டா அப்படிங்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மளை அவர் தேடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரே ஏதோ ஒரு நாளில் பிறந்தார், ஏதோ ஒரு நாளில் அவர் உதித்தார். நோ, அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறக்க போதுமான தேவனாக இருக்கிறார். நம்மளை தேடி வர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவரை விட்டு நீ பிரிந்திருந்தாலும் பரவாயில்ல, தனிமையின் பாதையில் போயிருந்தாலும் பரவாயில்ல, இம்மானுவேல் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, இம்மானுவேல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய பிறப்பு நமக்கு போதிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இம்மானுவேல், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். இன்னும் நான் உன்னை விட்டு விலகலை. ஒருவேளை நீ மறந்துருக்கலாம், தனிமையாக ஃபீல் பண்ணலாம், குடும்பத்தோடு இருந்தாலும் நீ தனிமையாக ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையை எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கு, அடுத்த நிலவரத்திற்கு, அடுத்த கட்டத்திற்கு என்னை கொண்டு போவதற்கு ஆள் இல்லை. குடும்பத்தோடு தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நண்பர்களோடு தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய நலனில் அக்கறை கொள்ளுகிற நண்பர்கள் மத்தியில் நான் இல்லை. எல்லாம் ஜாலியாக வர்றான் போகிறான், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கரிசனமுள்ள ஒருவரும் எனக்கு இல்லை. கிறிஸ்மஸ் நாள் ஆவியானவர் சொல்றாரு, இம்மானுவேல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் எழுந்து நிற்கலாமா கொஞ்ச நேரம்? Shall we all stand up? எல்லாரும் எழுந்து நிற்க பார்ப்போம். ஹalleluya. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினதற்காக உமக்கு நன்றி. சொல்லுங்க. யோசேப்போடு கூட இருந்தவர், யோபுவோடு கூட இருந்தவர், மோசையோடு கூட இருந்தவர். தனிமையா இருந்தாலும் சிறைச்சாலையில் அவன் தனிமையா இருக்கிற மாதிரி தான் நினைத்திருப்பான். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். மீதியான் தேசத்துல தனிமையா இருந்தது போலதான் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் மோசையை தேடி வந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க ஏதோ தற்செயலா அவரை தேடி வரல, தற்செயலா நீங்க அவரை தெரிந்து கொள்ள வரல. அவரே உங்களை தெரிந்து கொள்வதற்காக அழைத்து வந்திருக்கிறார். அவர் தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ரொம்ப தெளிவா என்னால சொல்ல முடியும். அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறபடினால தன்னை யார் என்று வெளிப்படுத்தும்படியாக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ஆவியானவரே என்று சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உள்ளத்தினால தந்தது. தேங்க்யூ லார்ட். என் மேலே எவ்வளோ அன்பு வைத்த தெய்வம் நீங்கள். என் வாழ்க்கையில் நீர் இம்மானுவேலராக இருந்திருக்கிறீர். என் வாழ்க்கையில் நீர் இம்மானுவேலராக இருக்கிறீர். உடைய நாமம் அதிசயமானது. நன்றி ஆவியானவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி
ஆமே. நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நாவாலே துதிக்கிறோம் ராஜா. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பாப்போம். ஆமே. நாவாலே துதிக்கிறோம் ராஜா. சத்தமாயோ நன்றி இயேசு, நன்றி இயேசு, ஆஹா நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே. ஆமென். அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லலாம் நன்றி, நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் நல்ல சத்தமா பாடுங்க பாப்போம். ஓ புதிய நாளை தந்தீரே, ஆமே புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி என்று பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருக்கென்று நல்ல உற்சாகமான காணிக்கை செலுத்துவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாவே, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவே. நல்ல கரம் தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ நாவாலே glory, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே, அன்பே என் ஆறுதலே. பாடுங்க பாடுங்க, அன்பே நன்றி என்று சொல்லுகிறோம். glory to God. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பாடுங்க பாடுங்க, ஆமென். ஓ நன்றி என்று glory to God. சொல்லுங்க, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை, ஆமென், தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல விடுதலையோட சொல்லலாமா? இயேசுவே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். நல்ல கரம் தட்டி நன்றி இயேசு. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல விடுதலையோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தனிமையை போக்க வந்தவர் ராதா. நன்றி இயேசு. நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நாதா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என் சபையோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல்.
அவருடைய நாமம் அதிசயமானது. நம்புறவங்க நல்ல கரம் தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Glory to God. நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க, என்னோடு கூட அவர் இருக்கிறார். நான் எதை குறித்து கலங்க போறதில்லை. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்க போறதில்லை. என்னுடைய நோக்கங்களை குறித்து நான் கலங்க போறதில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தெரிந்து கொண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த காலை நேரத்தில் நமக்கு வாக்கு பண்ணின தெய்வம் அவர். யோசேப்போடே கூட இருந்த நான், மோசையோடே கூட இருந்த நான், யோபோடே கூட இருந்த நான் உன்னோடு கூட இருக்க போதுமான தெய்வனாக இருக்கிறேன். ஆமென். இத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இந்த காலை நேரத்தில். என்னை நடத்த அவர் போதுமானவர். அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுங்க. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் இருந்தால் போதும். எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கமே என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருப்பது தான் அவருடைய நோக்கமே. பிறப்பினுடைய நோக்கம் ஏதோ பிறந்தேன், நான் மரித்தேன், உயிரோடு கூட எழுந்தேன் என்பது அல்ல. அது மட்டுமல்ல, அவர் பிறந்ததின் நோக்கமே நம்மோடு கூட நித்திய நித்திய காலமாய் தங்கி இருப்பதற்காகத்தான். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya, thank you Lord. இந்த பிறப்பின் நாளில் எங்களுக்கு நீர் உணர்த்தின இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இம்மானுவேல், நான் உன் கூட இருக்கிறேங்கிறார். thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நீர் மீண்டுமா இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நினைவூட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். மீண்டுமா நாங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது நீ கவலைப்படாத, நீ எதை குறித்து கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில், ஆண்டவரே உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற அந்த நாளில் எங்களை நீ ஆறுதல் படுத்தி தேற்றினதற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வார்த்தை யாருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஒருவேளை அந்த காலை நேரத்தில் யாராவது தனிமையாய் உணர்ந்து வந்திருப்பாள் என்று சொன்னால், நான் குடும்பத்தோடு தாங்க இருக்கிறேன், நான் சபையோடு தான் இருக்கிறேன், நான் நல்ல நண்பர்களோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நல்ல குடும்பத்தோடு தான் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தனிமை என்னை வாட்டுகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தனிமை என்னை ஒவ்வொரு நாளும் வாட்டிக்கொண்டு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். நமக்கு தனிமை என்பதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நமக்கு தனிமை என்பதே கிடையாது. நான் அவர் சொல்றாரு, நான் உன் கூட. மனுஷங்க இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் உன் மேலே உண்மையான அன்பு இல்லாமல் இருக்கலாம், பெற்ற பிள்ளைகள் உன் மேலே ஒருவேளை உண்மையுள்ள அன்புள்ள பழகாமல் இருக்கலாம், உன்னுடைய வார்த்தையை செவி சாய்க்காமல் போகலாம். ஆனால் அவர் சொல்றாரு, நான் தானே உன்னை அழைச்சேன், நான் தானே உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய ரட்சிப்பை நான் தானே உனக்கு கொடுத்தேன், உன் கூட நான் இருக்கிறேங்கிறார். ஹalleluya, thank you Holy Spirit. இத்தனை பேர் உணர்றீங்க அவருடைய வார்த்தையை? எல்லாம் வலது கரங்களை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். thank you Holy. உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எங்களை எச்சரிக்கிற வார்த்தை வந்தது, ஆனால் இந்த காலை நேரத்தில் எங்களை தேற்றுகிற வார்த்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, எங்கள் கண்ணீரை துடைக்கிற வார்த்தை வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். Glory to God. Thank you Holy Spirit for a wonderful word. அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான காலை நேரத்தில் நாங்கள்லாம் ஒன்று கூடி அதிகாலை வேளையில் உடைய பிறப்பை நாங்கள் மேன்மைப்படுத்த, உடைய பிறப்பை நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல காலை நேரத்தில் எங்களை அழைத்து வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசின உம்முடைய ஆறுதல் படுத்துகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதான நம்பிக்கையில் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ கிருபை எங்களை நடத்தட்டும். உடைய வல்ல கிருபைக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் இந்த சபைக்குள்ள புதிதாக கால் எடுத்து வைத்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீர் தனிமையை உணர்வே என்று சொன்னால் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து வருகிற நாட்களில் உண்மை விசுவாசிக்க, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள நீர் ஒன்றரை கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து எங்கள் சபையாரோடு கூட நீர் இருக்கிறபடினால உமக்கு நன்றி. தேவ கிருபைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லா வலது கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசன்னமும் பாதுகாவலும் நேற்றும் இன்னும் சதா காலங்களும் என்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஏதோ கேக்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். ஓகே, கேக் கட் பண்ணலாமா? நான் மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஆமாம், வாங்க. வயதானவர்கள், நம்ம சபையில் மூத்தவர்கள் வரணும், சரியா? மூத்தவர்கள் சபைக்கு அலங்காரமுமான கிரீடமுமாக இருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். வாங்க கிரீடம் என்ன, வாங்க. ஜோசப் பண்ண வாங்க, பியூலாக்கா அங்கே பின்னாடி வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க. சொல்லலாம்.